Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கிச்சனை நல்ல பளபளப்பாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான 5 விதமான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இது செய்யறதும் சுலபம், அதே சமயத்துல உங்களுடைய கிச்சனை நீங்க அருமையா சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா சுத்தம் சொல்றது நான் வந்து வீட்ல வந்து அங்கங்க அழுக்கு இருக்கிறது மட்டும் இல்ல, வீட்ல வந்து பூச்சி பொட்டு, அதாவது கரப்பாம்பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம கிச்சனை எப்படி சுத்தமா வச்சுக்கலான்ற டிப்ஸ் தான் முக்கியமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நம்ம டிப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ்க்கு தேவையான ஒரு சொல்யூஷன், அதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு கிச்சன் சொல்யூஷன் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கலாம் வீட்லயே நம்ம சுலபமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டாலே வெளியில நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொல்யூஷன் வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பான் பூச்சி, சின்ன சின்ன பூச்சி, இது எல்லாத்தையுமே வந்து சாகடிச்சிரும். மறுபடியும் அந்த பூச்சிகள் வந்து அண்டாது. இதை வச்சு நீங்க கிளீன் பண்ணும்போது இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஒயிட் வினிகர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மளிகை கடைகளில் கிடைக்கும். இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். இது வந்து உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனா அதே சமயத்துல நம்முடைய கிச்சனை வந்து ரொம்பவே நீட்டாவும் கிளீனாவும் வச்சுக்கிறதுக்கு பயன்படும். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்குள்ள வந்து கிடைக்குது. இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மளிகை கடைகளில் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். ஸ்டேஷனரியில் கூட கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா ஏதாவது ஒரு ஷாம்பு இல்லைனா டிஷ்வாஷ் சோப்பு இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் அந்த காய் துருகிறதுல துருக்கிட்டு அதை கூட நீங்கள் இது கூட சேர்த்து பயன்படுத்திக்கலாம். நிறைய சேர்க்கணும்னு இல்லை, ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். முதல்ல நம்ம ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பாதி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அந்த ஒயிட் வினிகரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 1 ஸ்பூனுக்கு குறைவாகவே ஷாம்பு சேர்த்துக்குங்க. இதுவே நீங்கள் லிக்விட் சேர்க்க போகிறீங்க, அதாவது டிஷ்வாஷ் லிக்விட் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதை மூடிட்டிங்கன்னா நம்முடைய ஸ்ப்ரே பாட்டில், நம்முடைய கிச்சனை க்ளீன் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சு பயன்படுத்திக்க முடியும். இப்போ முதல்ல நம்ம வந்து மிக்சியை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி வந்து டர்ட்டி, அதாவது இந்த மாதிரி அசிங்கமாக வச்சிருக்க மாட்டேன். நிறைய பேர் வீடியோக்காக நான் க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே க்ளீன் பண்ணதில் வந்து பண்ணி காமிக்கிறீங்க, அது எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்து அதில் வந்து க்ளீன் பண்ணால் நல்லா இருக்குமேன்றதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்காக எடுத்திருக்கேன் எல்லா வீடியோவும். சரி, இதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளக் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம ப்ளக் பண்ணியிருப்போம் இல்லையா, அதாவது பவர் பாயிண்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயரில் கூட நம்மளுக்கு அந்த பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரெல்லாம் படிஞ்சிருக்கும். அது எல்லாமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ரப்பர், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பேஸ்ட், நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பல் துளக்கக்கூடிய பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து அப்படியே வைப் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி ஸ்க்ரப் பேடில் வந்து ரொம்ப ஈரம்லாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மைல்டான ஈரம், அதாவது நல்ல ஸ்க்ரப் பேடை நல்லா பிரிஞ்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வச்சு பயன்படுத்துங்க. ஒரு தடவை நல்லா அழுத்தி இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே ரொம்ப சுலபமாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த லிக்விட், எதுக்காக முக்கியமாக இந்த லிக்விட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதில் ஏதாவது எண்ணெய் பிசுறு இருக்கும், அது போயிடும். அதுக்கப்புறம் முக்கியமாக எப்போவுமே இந்த மாதிரி மிக்சி அதாவது இந்த மாதிரி மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கரப்பான் பூச்சி அடிப்பகுதிகளில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஈஸியாக வந்து தங்கும். இந்த மாதிரி இந்த லிக்விடை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு கரப்பான் பூச்சி வரவே வராது. சப்போஸ் உள்ளே எங்கேயாவது பதுங்கி இருந்தாலும் வெளியில் வந்து செத்து போயிடும். இதை ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுங்க. இதுலேருந்து உங்களுக்கு லிக்விட் மாதிரிலாம் வராது, அதாவது காயில் போயிடும் அப்படின்ற பயம்லாம் வேணாம். ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே ஒரு ஏர் ஃபார்மோட தான் வரும் அது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு அழுத்தி தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி சந்துகள் இடுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ நம்ம வந்து ப்ரஷ்ஷை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அந்த ப்ரஷ் வந்து சில சந்துகளில் வந்து போகாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காது க்ளீன் பண்ணுற பட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு நார்மல் துணி கொண்டு தொடச்சி எடுத்துருங்க. துணி வந்து ஈர துணியெல்லாம் கிடையாது, நார்மல் காஞ்ச துணி, வேஸ்ட் துணியை பயன்படுத்தி நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய மிக்சி வந்து ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் ஆகிடும். முக்கியமாக பூச்சி இல்லாமல் ரொம்ப க்ளீன் ஆகிடும். அடுத்ததாக எப்பவுமே நம்ம மிக்சியை வந்து மேலே க்ளீன் பண்ணுவோம், கீழே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். இப்போ இதை கீழேயும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். எப்பவுமே கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் விட்டு தெளிக்கக்கூடாது, ஏன்னா உள்ளே வந்து காயில் போயிடும். அதனால் ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டு பயன்படுத்தணும் இல்லையா, அதே மாதிரி பேஸ்ட் எடுத்து தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த துணியை வச்சு ஒரு தடவை அழுத்தி தொடச்சிட்டு நல்ல ஒரு புது துணியாக ஒன்று எடுத்துங்க. அதை வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அழுத்தி தொடச்சிட்டிங்கன்னா நம்முடைய மிக்சி சூப்பராக கீழேயும் மேலேயும் ரொம்ப பளபளப்பாக சூப்பராக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்ததா பர்னரை எப்படி நம்ம சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை சார்ந்த பொருள், அதாவது பித்தளை பொருள் தான் அது. நம்ம அதை வெறும் சோப்பு யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கருப்பு அப்படியே தான் இருக்கும், போகவே போகாது. இதை நீங்கள் 2 வழியில் வந்து பயன்படுத்தலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வினிகர் எடுத்துக்கங்க, அதாவது அது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்கங்க, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்துதான் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா. உங்களுக்கு கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடைகளில் கிடைக்கும். ஆப்ப சோடான்னு கேளுங்க, 5 ரூபாய்க்கே நிறைய தருவாங்க. முக்கியமாக இந்த ஆப்ப சோடா சமையலுக்கு பயன்படுதோ இல்லையோ நம்மளுடைய கிச்சனை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படும். சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல நுரை பொங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து இதை வந்து அதில் சேர்த்துருங்க. இது வந்து இந்த டிப்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் நைட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இதை போட்டுட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா பளிச்சுன்னு சூப்பராகிடும். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதுனால வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நான் ஒரு 2 மணி நேரம் தான் இதை வந்து ஊற வைக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி வினிகர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பித்தளை பொருட்கள்ன்றதுனால புளியை வந்து ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு கைப்பிடிக்கு குறைவாக புளி கொஞ்சம் எடுத்துங்க. நல்லா ஊற வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அந்த புளியோட சாரை மட்டும் எடுத்து வடிகட்டி வச்சுக்கங்க. அதில் வந்து இதை போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு அழகாக மாறிடும். இன்னும் கேட்டிங்கன்னா தூக்கி போடக்கூடிய அந்த எலுமிச்சை பழ தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை வச்சு கூட நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்கனாலும் நல்ல பளிச்சுன்னு மாறிடும். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுத்தோடனே அந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, ஸ்டீல் ஸ்க்ரப்பரால் ஒரு தடவை அழுத்தி விட்டு தேய்ச்சிக்கிங்க. ரொம்பலாம் தேய்க்கணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு தடவை தேய்ச்சாலே போயிடும். அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷை பயன்படுத்தி ஒரு தடவை இந்த மாதிரி தேய்ங்க. அப்போ தான் அந்த சந்து இடுக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இது எல்லாமே போயிடும். இதுவே நீங்கள் புளி பயன்படுத்துறீங்க அப்படின்னா புளியை வந்து அப்படியே ஊற வச்சு புளியை வச்சு மேலே வச்சு, அதாவது அந்த சக்கையோடு அழுத்தி தேய்க்கக்கூடாது. அந்த ஹோல் எல்லாமே, அதாவது அந்த ஓட்டைகள் எல்லாமே அடைப்பட்டுரும். அதனால புளியோட சாரை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அவ்வளோதான், நம்முடைய பர்னரும் சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். முக்கியமாக நம்ம வந்து நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம், ரொம்ப அழகாகவே க்ளீன் பண்ணுவோம். ஆனாலும் மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம். முக்கியமாக அந்த சந்திடுகளில் அதிகமான எண்ணெய் பிசிறு கொண்ட கரைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் இந்த ரெகுலேட்டரை வந்து கைட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் கைட்டிட்டு அதை நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம். நான் கைட்ட ட்ரை பண்ணால் என்னால் முடியல, அதனால் நான் அப்படியே இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறது எப்படி நான் காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நம்முடைய கிச்சன் கிங் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு தடவை இந்த அயன் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ரஷ் வந்து அந்த சந்துகளில் ரொம்ப போகாது, ஓரங்களில் தான் லைட்டாக எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை லைட்டாக கொஞ்சம் இப்படி விரிச்ச மாதிரி வச்சு சந்துகளில் இந்த மாதிரி ஒரு தடவை இழுத்து விட்ட மாதிரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மேல் நோக்கி, அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தொடச்சிடலாம். இல்லை சைடில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனோட பின்பக்கம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி கூட எடுத்து விடலாம். ஸோ இந்த 2 வழியில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஜஸ்ட் கொஞ்சமாக சோப்போ இல்லை ஏதோ தொட்டு அப்படியே ஜஸ்ட் வைப் பண்ணி எடுத்துங்க. அந்த ஸ்க்ரப்பரில் லைட்டாக அந்த லிக்விட் இருக்கும், ஜஸ்ட் அப்படியே வைப் பண்ணி மட்டும் அழுத்தி தொடச்சி எடுத்துங்க. அவ்வளோதான், நம்முடைய அந்த ரெகுலேட்டரும் சூப்பராக அருமையாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். முக்கியமாக இதை செய்யறதுக்கு முன்னாடி கீழே வந்து அந்த கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா நம்ம செய்யும்போது சில டைம் ரெகுலேட்டர் வந்து டேர்ன் ஆகிடலாம், கேஸ் ரிலீஸ் ஆகலாம். ஸோ அதனால் கீழே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அதாவது சிலிண்டரில் இருக்க ரெகுலேட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை வந்து என்கிட்ட அதிகமாக கேட்ட டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் மெயினாக நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கப்புறமா அந்த ஸ்டவ்வுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி டிப்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது நீங்கள் எப்பயுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இல்லைனா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த விதமான பூச்சி தொந்தரவும் இருக்காது. அதே சமயத்தில் உங்களுடைய டைல்ஸும் ரொம்பவே பளபளப்பாக சூப்பராக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம வச்சுருக்க அந்த லிக்விடை ஜஸ்ட் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. அதே மாதிரி டைல்ஸில் அதனுடைய பேக்கில் இருக்க டைல்ஸ்லயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் உங்களுடைய துணி ஒரு பழைய துணி இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்படியே அழுத்தி கூட துடைக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாக நான் உங்களுக்காகவே வந்து விட்டு வச்சிருக்கேன் அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த அழுக்குகள் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அந்த லிக்விடை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்குல்ல, அதை கொஞ்சமாக போட்டுருங்க. அதாவது அதிகமாக ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா இந்த லிக்விடோட சேர்த்து போடும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமா ஒரு தடவை அந்த இடம் மட்டும் அழுத்தி தேய்ச்சிடுங்க. அதே மாதிரி தான் எண்ணெய்க்கரை வந்து ரொம்ப ஓவராக இப்போ மேக்ஸிமம் என்கிட்ட அந்த அளவுக்கு எண்ணெய்க்கரை இல்லை. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கிச்சன்
டேபிள் டாப் கவுண்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எண்ணெய் கரை வந்து படிய ஆரம்பிக்கும். இதுவே நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிச்சன் எப்பவுமே நீட் அண்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் அதிகமான ஸ்டெயின்ஸ் படிக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் வந்து கடலெண்ணெய் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பூனை பயன்படுத்தி ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுங்க. அப்போ ஈஸியாக அதுலேருந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து வெளியில் வந்துடும். நீங்கள் வந்து டைல்ஸில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த டைல்ஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி கரைகள் வந்து படிய ஆரம்பிக்கும். அந்த இடத்த மட்டும் ஸ்பூனால் லைட்டாக ஒரு தடவை தட்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு துணியை போட்டு 2 தடவை வந்து வைப் பண்ணி அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும் கிச்சன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்ததான் முக்கியமாக எல்லாருமே தவற விடுற ஒரு அருமையான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே இதெல்லாமே க்ளீன் பண்ணுவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து நான் ஏதாவது பால் ஊற்றிக்கிச்சு குழம்பு ஊற்றிக்கிச்சுனா மட்டும் என்ன பண்ணுவோம், எடுத்து வந்து உடனே சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிரும். ஆனாலும் அதில் அதிகப்படியான அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் எண்ணெய் பிசுற ஸ்டெயின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் இந்த மாதிரி ஆன் பண்ணி கொஞ்சம் எரிய விட்டு அதில் வந்து இந்த கார்னர் வந்து வைங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுறு எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி அதாவது உருகி வர ஆரம்பிக்கும். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வச்சாலே போதும். அதாவது அதே சமயத்தில் கையை வந்து சுட்டுக்காதீங்க. ஒன்று துணியை பயன்படுத்தியோ இல்லைன்னா இந்த மாதிரி இடிக்கையை பயன்படுத்தியோ ஒரு தடவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுங்க. அதுக்கப்புறமா எட்டை எடுத்து வச்சுங்க. ஒரு துணியால் நல்லா கொஞ்சம் அழுத்தம், அதாவது நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய துணியாக கொஞ்சம் பிடிச்சிக்கங்க. இந்த மாதிரி கத்தியோ இல்லைன்னா ஸ்பூனை பயன்படுத்தி இந்த ஒரு தடவை இந்த மாதிரி இப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த கருப்புகள் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு விழுந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை நம்ம நார்மலாக நம்ம எப்பயுமே வந்து சோப் பயன்படுத்தி வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறம் முக்கியமாக இந்த லிக்விட் இதுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய ஃப்ரிட்ஜ் வெளியில் இருக்கு இல்லையா, வெளியிலையும் நீங்கள் இது வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்டில் பண்ணலாம், அந்த மாதிரி டோரில் பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாடுலர் கிச்சன் வந்துடுச்சு. மாடுலர் கிச்சனில் அந்த கேபினெட் கபோர்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சி மூட்டைப்பூச்சி இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சனையும் நீட்டாக அழகாக க்ளீனாக வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகள் மற்றும் டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.